friends, today's special Hokkien Mee Chinese food. அதாவது நம்ம Chinese style Hokkien Mee சமைக்க போறோம். மழை காலத்துக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது சமைச்சு சாப்பிடலாம் நம்ம வீட்டிலேயே. வாங்க எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: மஞ்சள் மீ நல்லா சுடுதண்ணில போட்டு கழுவிட்டு பச்சைத்தண்ணில கழுவி எடுத்து வடிகட்டி வச்சிருங்க. சிக்கன் 200 கிராம், ஊடா ஒரு 3, கொந்தன பூண்டு 5 துண்டு, கடுகு கீரை ஒரு போல் நிறைய எடுத்துச்சிங்க. டார்க் சோயா சாஸ் 4 டேபிள் ஸ்பூன், oyster சாஸ் 4 டேபிள் ஸ்பூன், சிசம ஆயில் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துச்சிங்க. இப்போ நம்ம சமைக்க போகலாம். ஓகே, ஒரு சீச்சட்டி எடுத்துச்சிங்க. அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. சூடான பிற்பாடு நம்ம கொந்தி வச்சுருந்த பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா தாளிக்கணும். அது ஒரு மாதிரி கலர் மாதிரி நான் கொஞ்சம் ப்ரௌனாக வரணும். கிண்டிகிட்டே இருங்க. பூண்டு நிறம் மாதிரி நல்லா வாசமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஊடானும் கோழி இறைச்சியும் போட்டுக்கலாம். ஊடா நான் ஒரு 3 ஊடா எடுத்து வச்சுருக்கேன், பெரிய ஊடா. அப்புறம் கோழி இறைச்சி சிறுசாக ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுவோம், கொஞ்சம் வேகட்டும். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஊடானை எடுத்து தனியாக எடுத்து வச்சுறேன். ஏன்னா ஊடா குக் ஆகிடக்கூடாதுக்காண்டி அந்த ப்ரானை மட்டும் தனியாக ஒரு பவுலில் தனியாக குக் ஆகிடுச்சில்ல, அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற கோழி நல்லா வேக வைக்கிறேன். இப்போ நல்லா கோழி நல்லா வாசமாக இருக்குது. ஏன்னா அதில் நம்ம போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு கார்லிக் பேஸ்டோடு சேர்ந்து வேவுது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம Hokkien Mee பெறத்துக்கு அது கொஞ்சம் பாசாவாக இருக்கணும், தண்ணி கூடலாம் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ சில இடத்துல மீ பாசான்னு சொல்லுவாங்க. நான் மஞ்சள் நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கேன். பொதுவாகவே Hokkien Meeக்கு மொத்தமான நூடுல்ஸ் எடுப்பாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கனால நான் இது எடுத்துருக்கேன். நீங்கள் அதுவும் பாய்க்கலாம், இதுவும் பாய்க்கலாம். oyster சாஸ் 4 டேபிள் ஸ்பூன், சிசம ஆயில் 1 டீஸ்பூன் ஊற்றி நல்லா கிண்டி விடுவோம். இப்போ நம்ம சாவி கீரை எடுத்து ஒரு பவுல் நிறையா இருந்துச்சுல, அதை எடுத்து போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். கடுகு கீரை கொஞ்சம் வேகட்டும். ஸோ அது கொதி வரட்டும், நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் அந்த சிக்கன்லாம் நல்லா குக் ஆகும். சேர்த்து வெஜிடபிளும் கொஞ்சம் குக் ஆகும். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. நல்லா பாயில் ஆகுது. டார்க் சோயா சாஸ் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். ஸோ இது டார்க் நூடுல்ஸ் கூட சொல்லுவாங்க. Hokkien Mee கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றினாக்கா கரெக்டாக இருக்கும். நல்லா கலக்கி விடுங்க. ஸோ அந்த கரண்டியில் உள்ளது நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இதுவும் அடி பிடிக்காத படிக்கு. இப்போ நல்லா பாயில் ஆகுது. இப்போ நம்ம மஞ்சள் மீயை கொட்டலாம். ஏன்னா அந்த சாஸ் ரெடி ஆயிடுச்சு, Hokkien Mee சாஸ் ரெடி ஆயிடுச்சு. மஞ்சள் மீ போட்டு கொஞ்சம் கிளறி விடுவோம். நான் முதல் சொன்னது போல் இந்த மஞ்சள் மீ பதிலுக்கு நீங்கள் Hokkien Mee இந்த மஞ்சள் கலராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், அது கூட நீங்கள் பாய்க்கலாம். இப்போ நான் குக் பண்ணி வச்சிருந்த ப்ரான் போடுறேன். ஏன்னா எல்லாம் சமைச்சாச்சு, கடைசியாக திருப்பி ப்ரான் போட்டாக்கா அவ்வளோ குக் ஆகாது. ப்ரான் ஏற்கனவே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்குற டைமில் இருக்கும். ஸோ அதனால நான் ப்ரானை போடுறேன் இப்போதைக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த சாஸோட சாஸ் நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ என்ன செய்வோம்னாக்கா நம்ம கார்ன் ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் அது போடுவோம்.
ஸோ தண்ணியோடு கலந்து வச்சுருக்கோம்ல, ஸோ அது போட்டு நல்லா கிளறி விடுவோம். அடுப்பு ரொம்ப நேரம் ஆன் பண்ணிக்கக்கூடாது. அந்த சூட்லேயே வந்து கார்ன்ஃப்ளவர் போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அந்த சூட்லேயே வந்து நல்லா கட்ட ஆரம்பிச்சிடும். நம்மளோட நூடுல்ஸ் வந்து ஓரளவு ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். இப்போ எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஊசி மிளகோட வச்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ஹாக்கியன் மீஸ் ரெடி. ஹாக்கியன் மீ வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கடையில் உள்ள ஸ்டைல் மாதிரி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதோட குவாவும் கரெக்டாக இருக்குது. எல்லாமே மெஷர்மெண்ட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. God bless you all. Take care. Stay home. இதோட நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஓகே, புது ரெசிபியோட வரேன். ஓகே, bye. Happy cooking. Drop it.